வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை, வெடித்த மோதல் அப்படியே சொல்லணும். யார் யாருக்குங்க நல்லா தானே போயிட்டு இருந்ததுன்னா, பவித்ரா திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஏதோ கண்டென்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. ராணுவ கிட்ட போய் கொதிச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க. நம்மளுக்கே ஷாக் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் வந்து ராணுவம் அந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருந்தார் இந்த பவித்ரா கிட்ட. அப்போல்லாம் வந்து வாயை வச்சு இழின்னு இழிச்சிட்டு அப்போல்லாம் எதுவுமே சொல்லாமல் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வழக்கம் போல் இவங்க வராங்க, உங்கள் மூக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. இவங்க சரி அதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நார்மலாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கிண்டல் பண்ணுறீங்க. அன்றைக்கி கூட டெவில் டாஸ்கில் வந்துட்டு என்னையை குடியும் போட சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டீங்க அப்படின்போது, ஆமாங்க அன்றைக்கி பண்ணிட்டேன் அப்படி சிரிக்கிறார் அவர். நார்மலாக எப்பயும் போல் பண்ணுறாரு. ஓய் என்னை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு தோணுச்சு அப்படின்றாரு அவர் வழக்கம் போல். எனக்கு பிடிக்கலங்க, ஏன் ஸ்பேஸ் கொடுத்தா நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க கேட்குறாங்க. அவர் என்னங்க நான் வழக்கம் போல் தான் நீங்கள் வந்து காமெடி பண்ணுறீங்களா டாஸ்க் பண்ணுறீங்களான்னு அவர் கேட்குறாரு. அவருக்கு விளையாட்ட தெரியுது. இல்லை நீங்கள் என்ன மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் டாஸ்க்காக பண்ணலாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பொங்குறாங்க. அப்படி தெரியுது, பச்சையாக தெரியுது. அவங்க வந்துட்டு வேணும்ட்டு போய் கோவப்படுறது. எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஒருவேளை நாளைக்கு பவித்ராவோட ஃபேமிலி வராங்க, அவங்க முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா, இல்லை இங்கே வந்துட்டு நம்ம வெளியே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பவித்ரா நீங்கள் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னாங்க, அதனால் நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கரெக்டாக ராணுவம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு ரிப்ளை பண்ணார், சரி டென்ஷனாக வேண்டாம். திடீர்னு வந்துட்டு ஒருத்தவங்க கற்றும்போது நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அதுவும் நல்லா ஜாலியாக பேசினவங்க. நடுவில் கூட முந்தானத்து வந்துட்டு அவர் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஈவினிங் சாங்கு, லவ் சாங்கு, இந்த அம்மா போய்ட்டு கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவர் மைண்டில் என்ன வரும், சரி நல்லா ஜாலியாக அந்த பொண்ணு பழகுன்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னால், ஏற்கனவே வந்து ராணுவம் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட நான் பேசுகிறது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து தனியாக சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டார். சரின்னு மண்டை ஆட்டினாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எல்லோரும் முன்னாடி வந்துட்டு பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா பவித்ரா வெளியில் தெரியறதுக்கு இவரை யூஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அங்கே அக்யூசியேஷன் பெருசாக வைக்கிறாங்க. நீங்கள் என்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வெளியே தெரியணும்னு பார்க்குறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா அப்படின்போது அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்தார். ஏன்னா சிரிச்சா மாதிரி இருக்குண்டு சொல்லுங்கள் அப்படின்றாரு. திரும்ப வந்து என்னை நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது கடுப்பாயிட்டார். நீங்கள் இந்த மாதிரி எங்களை இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க. நான் முதல் சொல்லிட்டேன், சொன்னதே திரும்ப சொன்னால் நான் என்ன பண்ணோம், இனிமேல் நான் பேசலைன்னா நான் சொல்கிறத நின்று கேளுன்றாங்க. இது என்னடா அது கூத்தா இருக்குது, நீங்கள் சொல்கிறதா அவர் சரின்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் பேச மாட்டேன் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே என்ன பக்கத்தில் சவுந்தரம் ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. இல்லை அவன் ஓவராக இரிட்டேட் பண்ணுறான். இப்போ புரியுதா, இதுதான் ராணுவ. ஐயோப்பா இந்த அம்மா இது மட்டும்தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. என்னத்த சொல்ல, தேசிய விலங்கு தேசிய அணிவு ஏதோ ஒன்று கேட்குறாங்க, அதை ஒழுங்காக சொல்லத்தில்ல இந்த அம்மாவுக்கு. வேறு இது வரைக்கும் என்ன டாஸ்க் பண்ணாங்க, இந்த மாதிரி நல்லா ஏற்றி விடுறதுல வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பவித்ரா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் ராணுவ வச்சு செஞ்சு விட்டாப்புல. இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் என்கிட்ட தயவு செஞ்சு பேசுகிற வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து பேசுகிறோம் அந்த மாதிரி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டார். உள்ளே போய்ட்டு சொல்லிட்டார், அவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே தெரியலன்னு என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குன்னு. இந்த அசிங்கம் அவங்களுக்கு தேவையா? பவித்ரா நல்ல பொண்ணு, கரெக்டான குட் சோல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாமல் மொக்க வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பச்சையாக நம்மளுக்கு தெரியுது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் பவித்ரா ராவ் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.